இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணிலா நன்மைகள் யாவும் மறவாது எந்நாளுமே துதிப்பார். ஜீசஸ், பரிசுத்தமான ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவரே, என் மகனை ஆசீர்வதியும். அவனுக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. எதை சொன்னாலும் எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கான். இந்த வருஷத்திலேயாவது அவன் மனம் திரும்பி நல்ல ஞானத்தோடு புத்தியோடு வாழ உதவி செய்யும். உங்களுடைய கரங்களை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். மச்சான் 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 மாப்பிள்ள மறுபடியும் பிறந்த நாளாம உட்கார் உட்கார். எங்களுக்கே ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சதுப்பா. அந்த பேஸ்புக்லாம் வந்துருதே. பேஸ்புக்கு அந்த ட்விட்டர் ஏதாவது சொல்லுதாங்களே, அதான் வந்துருது. என் மகன் சிங்கப்பூர்ல இருந்து போன் பண்ணிட்டானே. முதல்ல பிறந்த நாளுக்கு போய் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு. சிங்கப்பூர்ல அதான் உடனே இதை தூக்கிட்டு வந்துட்டேன். சூப்பர் பரிசு. டாய் ஜோசப்பே, மாமா வந்திருக்காங்கடா. மருமகனே மாமா வாழ்த்துக்கள். நீடூடி வாழ்க, 16 பெற்று பெருவாழ் வாழ்க. மாமா ஹாப்பி பர்த்டேன்னு ஷார்ட்டா சொன்ன போதாதா? டாய், இந்த டயலாக்க மனப்பாடம் பண்றதுக்கு பல மாதங்கள் எடுத்திருப்பார். ஆசையா சொல்ல வந்ததை ஏன்டா கெடுக்கிற? மாப்ள ஒண்ணு நினைக்காத மாப்ள. தமிழ்ல சொல்றத பத்தி ஒண்ணும் இல்லல்ல. மாமா எனக்கு என்ன கிஃப்ட் வேண்டி வந்திருக்கீங்க? கிஃப்ட் முதல்ல இத வாங்கு. சூப்பர். ரெண்டாவது பயங்கரமான யாரும் யூஸ் பண்ணாத ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபாரின் கண்ணாடி. அது நீதான் முதல்ல யூஸ் பண்ண போற. பென்னா? பென்னு, சூப்பர் பென்னு. எழுதுனா சூப்பரா எழுதும். எவ்வளவு மாப்ள? எழுதல மாப்ள எவ்வளவு? அது விலை சொல்ல முடியாது. சரி சரி, பெரிய ஆளு தந்த பரிசை சந்தோஷமா வாங்கிக்க. மாப்ள இருந்து சாப்பிட்டு போ. கட்டாயம். நீங்க சொல்லாட்டாலும் சாப்பிட்டு தான் போ. மாமா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், போயிட்டு வாங்க. 10 ரூபாய்க்கு சாப்பாடு. டாய், ஒரு ஆள் ஆசையா வந்திருக்காரு. பெரிய ஆள் வந்து விஷ் பண்ணும்போது இப்படியான நடந்துக்கிட்டது? கொஞ்சம் மதிப்பு கொடுத்து மாமா நடமா. போயிட்டு வாங்க மாமா. போயிட்டு வரவா? ஆமாமா போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு மெதுவா நடந்து மெதுவா வாங்க. போயிட்டு மத்தியானம் வந்துருந்தேன். வரட்டா. போயிட்டு வாங்க. சரி மாப்ள, பர பாப்போம். 10 ரூபாய் சாப்பாடு சாப்பாடு. டேய், ஆசையா விஷ் பண்ண வந்திருக்காரு. அவர்கிட்ட இப்படியான நடந்துக்கிட்டு பாருங்க. அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன்? டேய், ஏன்டா இப்படி பண்ற? நான் அப்படிதான் பண்ணணும். டீச்சர். யாரு? சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. டீச்சர் சொன்னாங்க சார் ஜோஸுக்கு பர்த்டேன்னு. சரி, அதான் அப்படியே விஷ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். டீச்சர் இப்ப பார்த்து மார்க்கெட் போயிருக்கா. சரி இருக்கட்டும், என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க? ஸ்பெஷல். ஓ, ஒருவேளை ஆப்பிள் ஃபோன். டாடாங். ஹேப்பி பர்த்டே ஜோஸ். ஆரஞ்சு மிட்டாய். அப்பா ஏய், சின்ன வயசுல இந்த ஆரஞ்சு மிட்டாய்க்காக எத்தனை டைம் என்கிட்ட அடி வாங்கியிருக்க. அதுக்கு நான் இப்போ சின்ன பிள்ளையா இருக்குமோ? பெரிய ஆட்கள்டா. பரவாயில்ல, கொடுங்க. அது ஒண்ணு, நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். அப்பா ஒன்று டீச்சரை மாத்துங்க, டைலாக் மாத்துங்க. சாரி சாரி, டைலாக் மாத்துங்கப்பா. எல்லாம் வர்றவங்க எல்லாரும் சாப்பிட்டு போ சொல்லிட்டு இருக்கீங்க. டேய், என்னடா பேசுற? பேச தெரியாம. பரவாயில்ல சார், ஹாஃப் டே லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? சரி சரி, பரவாயில்ல, ஃபுல் டே லீவ் எடுத்துக்கிறோம் சார். அப்பா இந்த ஆரஞ்சு மிட்டாய்க்கு ஃபுல் டேலாம் லீவ்லாம் ஓவர்ப்பா. சொல்லுங்கப்பா. ஜோசு, உன் பர்த்டேக்கு ஸ்பெஷல் எதுவும் இல்லையா? கேக் செய்ய கொடுத்துருக்கோம், அடுத்த வருஷம் வந்துடும். என்னது, ஒரு வருஷத்துல வருமா? ஐயோ டீச்சர், அந்த கிஃப்ட்டை தந்துட்டு போங்க. என்ன டீச்சர் இப்படி ஆயிட்டு? ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்தோம் பாரு. நமக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சம ஸ்கூலுக்கே வேர்க்கலாம். எவ்வளவு அவமானமா இருக்கு. சார். சார் வாங்க வாங்க வாங்க. ஏப்பா சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல,
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் ஆ, உங்க பையனுக்கு பர்த்டேன்னு என் பையன் சொன்னான். பையன் சொல்லிட்டானா? ஆமா சார். ஆ. அதான் இருந்து சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, இதுல என்ன இருக்கு? இருங்க, கட்டாயம். சார் நான் போகவே மாட்டோம் சார். இருந்து என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளோ வேலையை செஞ்சுட்டு தான் சார் போவோம். போ சொல்லலையே. ஆமா ஆமா, தோட்டத்துல பின்னால தென்னையில தேங்காய் பறிக்க வேண்டியிருக்கு, களை பறிக்க வேண்டியிருக்கு, வெண்டைக்காய் பறிக்க வேண்டியிருக்கு, என்னடா சொல்ற? தக்காளியும் பறிக்கணுமாப்பா. இவங்களையா? தம்பி ஆ, என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு பெரிய மனுஷனை பார்த்து வேலைன்னா என்ன? வரவங்கள ரிசீவ் பண்றது. ஆ, வாங்க ரிசீவ் பண்ணி வச்சுல. சரி, எனக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க? தம்பி இந்த உலகத்துல என்ன தம்பி பெருசு? என்ன? அன்பு. ஆ, அன்பு தான் பெருசு. ஓ, உங்களுக்கு ம். நாங்க எங்களுடைய அன்பை கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனை கிலோ அன்பு கொண்டு வந்திருக்கீங்க? சரி, அந்த அன்பை வச்சு கடையில கொண்டு போய் ஏதாவது பொருள் ஐயோ, என்ன தம்பி இப்படி பொசுக்குன்னு சொல்றீங்க? சரி சரி, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. டேய், ம். பெரியவங்கடா, பக்கத்து வீட்டுல இருக்கவங்கடா, அன்பா இருக்கணும். நான் வேற இன்னைக்கு என் வீட்டுக்கார்ட்ட சமையல் பண்ணான்டான்னு சொல்லியிருந்தேன். சரி அப்போ ஒன்றும் கவலைப்படாத. போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம் வா. அப்போ இல்லைனாலும் அவங்க வீட்டு சாம்பார் மடக்கும் பாருங்க. நம்ம வீட்டுல வந்தப்ப சாம்பாரை வாங்கிட்டு போறாங்க. பெருசு பேசுறத பாருங்க. Hi bro. ஹாய் Hi bro. ஹாய் 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 ஹாய். Wish you happy many more returns of the தேங்க்ஸ்டா day. தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா தேங்க்ஸ்டா. இன்னைக்கு அப்போ ஆ? பார்ட்டி கட்டாயம். தேங்க்ஸ். வாவ். உனக்காண்டி ஸ்பெஷல் Very expensive, bro. ஓ, Just open it. ஸ்லோ. பா. வாவ் வாவ். வாவ். யா 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 யா. ஓபன் இட். Come on. Yes. ஓபன். ஸ்லோ. What bro next? வாவ். Bro. Open it, bro. Suspense bro. Surprise gift for you, na? Open. Wow. Yeah, don't worry, bye. Very, very special gift. வாவ். Yes. We'll catch a big one. Yeah, This is the expensive gift, bro. take It's all care of your yours. health. Eat chocolate. Eat 5-star, do nothing. Oh! Vibe. Vibe, man. Vibe. Vibe. சரிப்பா, பர்த்டேன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்ட் கொண்டு வராங்க. ஆமா. எனக்கு நீங்க என்ன கிஃப்ட் வச்சிருக்கீங்க? என்னடா இப்படி சொல்லிட்ட? எல்லாம் எனக்கு தெரியும்டா. என் மகனுக்கு என்ன கொடுக்கணும்? இரு நான் வர்றேன். ஹாப்பி பர்த்டே. காட் bless யூ. உனக்கு பிடிச்ச சூப்பர் பிராண்டட் ஷர்ட். அப்பா, இந்த கலர்ல இந்த பிராண்டட் தான்ப்பா நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இன்னைக்கு இதை போட்டு நீ அழகா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பாட்டு வா. சூப்பரா இருக்குப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாழ்த்துக்கள். போயிட்டு வா. போ, போட்டு வா, அப்பா பார்க்கணும்.
தம்பி நீங்க அருள் சார் மகன் தானே? ஆமா ஆமா. தம்பி ஜோஸ் தானே உங்க பேரு? பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. தம்பி இந்த ஷர்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு தம்பி. தியாரிக்கு தம்பி. பர்த்டே அன்னைக்கு இவ்வளவு தியாரிப்பிக்க நினைச்சு கூட பார்க்கல தம்பி. ஐயோ இந்த ஷர்ட்டுக்கு என்ன டயலாக் பேசுறதே தெரியல தம்பி. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு தம்பி. ஆமா எவ்வளவு ரூபா எடுத்தீங்க? 2000 ரூபாய்க்கு மேல இருக்கும். 2000 ரூபா இருக்குமா? இருந்தாலும் தம்பி இப்படி ஒரு செலக்ஷன் பார்த்தது இல்ல தம்பி. தியா இருக்கு தம்பி. இந்த ஷர்ட்டுக்கு எனக்கு உங்களை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை தம்பி. ஆனா இந்த கண்ணாடி தம்பி கொஞ்சம் தலைக்கு மேல தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. இப்படியா? இது சூப்பர் தம்பி, இது சூப்பர் தம்பி. ஐயோ இந்த ஷர்ட் என்ன அட்டகாசமா இருக்கு தம்பி. இதுக்குன்னு ஒரு டயலாக் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை வாழ்த்திட்டு தான் போவேன் தம்பி. வாழ்த்திட்டு தான் போவேன். வட்டமா தம்பி இப்படி போறேன். ஐயோ 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 ஐயோ. அப்பா ஷர்ட். ஐயோ சூப்பர். நேத்து மேட்ச் சூப்பரா இருந்துச்சுலடா. அடிச்ச 6ல பக்கத்து வீட்டு ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சு போச்சுல்ல. நீ அடிச்ச 6ல கண்ணாடி தான் உடைஞ்சி. ஹவுஸ் ஓனர் கரெக்டா யார் கண்ணாடி உடைச்சதுன்னு எட்டி பார்த்தாம்ல. ஆமா அந்த டைம்ல நான் பேட்டிங் அடிச்ச பால்ல மூக்கு உடைஞ்சிட்டல அவருக்கு. டேய் நம்ம நல்லா தானடா விளையாடுறோம். பேசாம ஒரு டோர்னமெண்ட் நடத்துறேன்டா. அந்த கதையாம்பா நீ கேக்குற? போன தடவை டோர்னமெண்ட் நடத்துறோன்னு 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நாங்க பட்ட பாடு இருக்கே. என்னடா சொல்றீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு போல இருக்கு. 10,000 காரு 20,000 காரு கையில ஒண்ணு கிடைக்கலையே. என்னதான்டா ஆச்சு கடைசில? அடி வாங்கிட்டு ஓடி வந்ததான் மிச்சம். ஏய் சொல்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அன்னையோட போனவர்தாங்க கேப்டன். இந்நாள் வரைக்கும் வரலையே. உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கஷ்டப்பட்ட எங்களுக்கு தானே தெரியும். ஆளப்பா. நல்லா இருக்குன்னு சிரிச்சானுவளா, நல்லா இல்லைன்னு சிரிச்சானுவளா? நல்லா இருக்கும் அதனாலதான் சிரிக்காங்க. என்னது அப்படியா? அப்படியா? இந்த விஷயம் தெரியாத? சரி, வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருக்குடா. வாழ்றதுக்கு நாம கத்துக்கிடணும். இந்த பாரு, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடணும், பார்த்துக்கோ. சரியா? ஆனா நீ என்னத்த கேட்க போற? சரி ரைட்டு இருக்கட்டு. எனக்கு பல வேலைகள் இருக்கு. சரிடா, இருக்கட்டும். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும்டா, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சரி, இவர் என்கிட்ட பேசினாரா இல்ல போன்ல பேசினாரா? என்கிட்ட தான் பேசியிருப்பாரு. அதான் என்கிட்ட தான் பேசியிருப்பாரு. என்ன சொல்லிருப்பான்? அண்ணே, இந்த மாதிரி ஒரு சட்டைய இந்த உலகத்துல யாரும் போட்டு இதுவரை பார்த்ததே இல்லைண்ணே. அந்த மாதிரி ஒரு சட்டைண்ணே. நான் தூரத்துல இருந்து வந்தேன், அங்கிருந்து பார்க்கும்போது சட்டை பளிச்சுன்னு தெரியுதுண்ணே. ஆனா ஒன்னே ஒண்ணுண்ணே, இந்த கூலிங் கிளாஸ கண்ணில் போடுங்கண்ணே, அப்போதான் கெத்தா இருப்பீங்க. எப்படியா? சூப்பர்ண்ணே, இப்போ பளிச்சுன்னு இருக்குண்ணே. நல்லா இருக்குண்ணே, சூப்பர்ண்ணே. சரிண்ணே, தேங்க்யூ. சரிண்ணே சரிண்ணே. டேய் மாப்ள, எப்படி இருக்க? சூப்பர்ரா சூப்பர். டேய் இந்த சட்டையில பாக்கும்போது எனக்கு கவிதை சொல்லும் போல தோணுது. இருடா நான் சொல்றேன். மச்சான், நீ முன்னாடி தார் ரோடு மாதிரி இருப்ப, இப்ப தகதகன்னு ஆயிட்டு தக்காளி பழம் மாதிரி இருக்கடா. அது மாத்திரமா, காஞ்சு போன கருவாடு மாதிரி இருப்ப, இப்போ ஜம்முன்னு வஞ்சிர மீன் மாதிரி இருக்கியே. நீ போட்டு இருக்கிறதுனால இந்த சட்டை அழகா, இல்ல சட்டையினால நீ அழகானே தெரியலையே. டேய், இதுக்கெல்லாம் அந்த கண்ணாடி எடுத்து அப்படி கையில வச்சு சொலட்டுடா, அதுதான் ஸ்டைலா இருக்கும். அப்படிதான்டா. டேய் இந்த சட்டை இன் பண்றத அப்படி எடுத்து விடுறா.
அப்படித்தான். ஆமா ஆமா ஆமா, சூப்பரா இருக்குடா. அப்படிதான் ஸ்டைலா இருக்கும். சரி வர்றேன்டா. வரேன்டா. கரெக்ட். நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு சொல்லும் கதையை கேளுங்க. இந்த தம்பி உங்களை பார்க்கும்போது முன்னாடி சர்க்கஸ் இருக்குல்ல, ஆமா, அந்த சர்க்கஸ்ல கரடி, யானை எல்லாம் சர்க்கஸ் பண்ணும். ஆமா ஆமா. ஆனா ஒரு ஆள் வந்து சர்க்கஸ் பண்ணா எல்லாரும் அவரை பார்த்து சிரிப்பாங்க, சந்தோஷமா இருக்கும். அவர் யாரு தெரியுமா? சர்க்கஸ் கோமாளி. அந்த சர்க்கஸ் கோமாளி இப்படிப்பட்ட சட்டியை தான் போடுவாரு. உங்களை பார்க்க சர்க்கஸ் கோமாளி மாதிரியே இருக்கு தம்பி. சரி கப்ப பாட்டு பாடுங்க, இந்த பாட்டு சொல்லுங்க, அதையே கேளுங்க. அப்பா பொழுதெல்லாம் மாவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள். அப்பா, எனக்கு இந்த சட்டை தேவையில்லைப்பா. டேய் டேய், என்னுடைய பர்த்டேக்கு என் மனசை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நீங்க உங்க கைனால கொடுத்த சட்டை இப்படியா இருக்கணும்? தம்பி, இந்த ட்ரெஸ் உனக்கு யாருப்பா கொடுத்தா? நீங்க தான். சரி, யாரு கைனால கொடுத்தேன்? உங்க கைனால தான். யாருக்கு கொடுத்தேன்? எனக்கு தான். இது உனக்கு நல்லா இருந்துச்சாடா? பிடிச்சிருந்ததுல? ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்கப்பா. கடைசியா ஒரு ஆள் பார்த்து சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருக்குன்னு சொல்றாப்பா. ஓ டேய், அப்பா உனக்கு என்ன கலர் பிடிக்கும், எந்த பிராண்டட் ஷர்ட் பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்கேன்டா. சரி, இத போடும்போது உனக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா? பிடிச்சிருந்ததுல? சரி. ஆனா நீ ரோட்ல போகும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனம் கொடுத்திருக்காங்க. டேய், நீ அப்பா கொடுத்த வேல்யூவை மறந்துட்ட. உன்னை நான் எப்படி நேசித்து உன் மேல எவ்வளவு அன்பு வச்சு நான் கொடுத்தேங்கிறத நீ மறந்துட்ட. உன்னுடைய கவனம் எல்லாம் விமர்சனங்கள் மேல இருந்துச்சு. நீ எப்ப விமர்சனங்களை கவனிக்கிறியோ அப்போ இந்த அப்பாவுடைய வேல்யூ, இந்த கரத்தினுடைய வேல்யூ எல்லாம் நீ மறந்துட்ட. இந்த ஷர்ட்டினுடைய வேல்யூ நீ மறந்துட்ட. இதை எப்படி ஒரு சூழ்நிலையில நான் கொடுத்தேங்கிறத மறந்துட்டேடா. என்னடா இது? டேய், இத மாதிரி தான்டா கடவுளுடைய காரியம் இருக்கு. அவருடைய நேசக்கரங்கள் நம்ம எப்படி ஆசீர்வதிச்சிருக்குடா, எப்படி அரவணைக்கு தெரியுமா? அந்த நேசக்கரங்கள் மூலமா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ரொம்படா, ஏராளம். உலகத்துல நிறைய விமர்சனங்கள் வரும்போது அந்த நேசக்கரங்களுடைய ஆசீர்வாதங்களை மறந்துருதோண்டா. அதனுடைய வேல்யூ தெரியாம கடவுள் எனக்கு என்ன செஞ்சார்? நீ பேசின பாரு அப்பாவை, அதே மாதிரி தான். மறக்க கூடாதா அப்பா? போடு. சந்தோஷமா போடணும்டா. கவலையை மாற்றி மகிழ்ச்சி கொடு.